ஸோ இன்னைக்கு செஷன் பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆஹ், நம்மளோட 7வது ecosystem. மொத்தம் நம்மளுக்கு வந்து 10 ecosystem இருக்கு. இன்னைக்கு நம்ம 7வது ecosystem தான் நம்ம வந்து இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரெசன்டேஷன் பார்க்கணும். அதாவது இது வந்து ஜேரா அரேனா. அதாவது இது வந்து ஒரு கேமிங் கேம் ஃபைல் சொல்லுவோம். Recording in progress. ஸோ இந்த ஜேரா அரேனா பார்த்தீங்கன்னாக்கா நீங்க வந்து பிளே ஸ்டோர்ல நீங்க டவுன்லோட் பண்ணலாம், ஆப்பிள் ஸ்டோர்ல நீங்க டவுன்லோட் பண்ணலாம். ஸோ ஆட்டோமேட்டட் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல் அண்ட் ஃபுல் இஸ் ஒரு ஃப்ரீ கேம். ஓகே, ஸோ இந்த ஃப்ரீ கேம் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரீயா நீங்க டவுன்லோட் பண்ணி போறீங்க. ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்க ப்ளே பண்ண போறீங்க. எப்படி பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப்கோர்ஸ் பிளே ஸ்டோர்ல போயிட்டு ஜேரா அரீனா தட்டுங்க, இல்ல ஆப்பிள் ஸ்டோர்ல போயிட்டு ஜேரா அரீனா தட்டுங்க. ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணிடுங்க கேம். நீங்க டவுன்லோட் பண்ணி திறந்த கேமை வந்து ஆட்டோமேட்டிக்கா இந்த பேஜ் வந்துடும். சாரி, இந்த பேஜ் இந்த பேஜ் வந்துடும். அதாவது இந்த கேமோட லாகின் பண்ற பேஜ். ஸோ இந்த லாகின் பண்ற பேஜ்ல வந்து நீங்க என்ன பண்ணுவீங்க, நீங்க ஸ்ட்ரெயிட்வே உங்களோட இமெயில் அட்ரஸ் போட்டீங்க, உங்க பாஸ்வேர்ட் போட்டீங்கன்னாக்கா லாகின் தட்டீங்கன்னாக்கா உங்க உங்க கேம் லாகின் ஆகாது. ஏன்னாக்கா வந்து உங்களோட கேம் வந்து நீங்க இன்னும் உங்களோட இமெயில் வச்சு ரிஜிஸ்டர் பண்ணல. ஸோ அப்ப நீங்க ரிஜிஸ்டர் பண்ணாதான் அந்த இமெயில் இந்த கேம்க்கு ரெக்கனைஸ் பண்ணும். அதாவது ரெக்கனைஸ்னாக்கா அதுக்கு வந்து அறிமுகப்படுத்தணும்னாக்கா நம்ம அந்த இமெயில முதல் ரிஜிஸ்டர் பண்ணோம் எங்க கேம்ல. ஸோ இங்க பாத்தீங்கன்னாக்கா இந்த கோலம்ல இருந்து எங்கேயுமே ரிஜிஸ்டர்ன்னு இருக்கு, கோலம் இருக்காது. ஸோ அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்னாக்கா இது பிளே ஸ்டோர் டவுன்லோட் பண்ணுவீங்க. டவுன்லோட் பண்ண கீழே அடுத்து ரெண்டாவது நீங்க போயிட்டு zeraka.com போவீங்க. ஓகே, zeraka.com. ஓகே ஓகே, இது வந்து என்னோட அக்கௌண்ட் லாகின்ல இருக்கும். நான் லாக் அவுட் பண்ணிடுறேன் போத. ஓகே, zeraka.comன்றது இந்த பேஜ் வந்துடுவீங்க. ஸோ இந்த பேஜ்ல நீங்க என்ன பண்ணணும், வேலையை நீங்க போயிட்டு மை அக்கௌண்ட் நீங்க தட்டணும். மை அக்கௌண்ட் தட்டினீங்கன்னாக்கா நீங்க புது மெம்பர்னாக்கா நியூ கஸ்டமர் சொல்லிட்டு இந்த இடத்துல இருப்பாங்க. ஸோ இந்த நியூ கஸ்டமர் இடத்துல தட்டிட்டு கண்டினியூ தட்டுங்க. கண்டினியூ தட்டிங்க. அடுத்து உங்களோட பெயர், அதாவது உங்களோட ஃபர்ஸ்ட் நேம், உங்களோட லாஸ்ட் நேம், உங்களோட இமெயில் அட்ரஸ், உங்களோட ஃபோன் நம்பர் ஃபாலோட் பை பாஸ்வேர்ட். அதாவது நீங்க இந்த கேமுக்கான லாகினோட பாஸ்வேர்ட். ஸோ இந்த கேம் பாஸ்வேர்ட் வந்து நீங்க என்ன வேணா வச்சுக்கலாம். 1 2 3 4 வச்சுக்கலாம், ஏபிசி வச்சுக்கலாம், 6 கேரக்டர் வச்சுக்கலாம், 8 கேரக்டர் வச்சுக்கலாம், 10 கேரக்டர், அப் டு யூ. ஸோ இந்த பாஸ்வேர்ட் நீங்க கிரியேட் பண்ணிட்டு அடுத்து வந்து இந்த இடத்துல ஐ ஹவ் அக்ரி சொல்லிட்டு இந்த கிளிக் பண்ணிட்டு கண்டினியூ தட்ட போறீங்க. கண்டினியூ தட்டிங்கனாக்கா உங்க கேம் இமெயில் அட்ரஸ் ரிஜிஸ்டர் ஆயிடும். அதுக்கப்புறம் லாகின் தட்டிட்டு ஸோ இப்போ உங்களோட இமெயில் அட்ரஸ் இங்க போடுங்க. சாரி, இப்போ இந்த கேம்ல உங்களோட இமெயில் அட்ரஸ் போடுங்க. ஸோ இப்போ உங்களோட கேம் லாகின் ஆட்டோமேட்டிக் ஆகும். ஏன்னாக்கா நீங்க உங்களோட இமெயிலை நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க zeraka.comல. ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்கா நீங்க ரிஜிஸ்டர் பண்ண அடுத்த நிமிஷமே நீங்க லாகின் பண்ண முடியும். வெயிட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா இட்ஸ் ஆல் கிளவுட்ல சேஃப். ஸோ இமெயில் அட்ரஸ் போட்டு பாஸ்வேர்ட் தட்டி லாகின் தட்டுவீங்க. லாகின் தட்டினா உங்களோட ஆப் இப்படிதான் இருக்கும். ஓகே, ஆனா இந்த இடத்துல வந்து ஜீரோவா இருக்கும். ஓகேங்களா? மேல ரெக்கார்டும் எல்லாம் ஜீரோவா இருக்கும். ரிஜிஸ்டர் பண்றவங்களுக்கு இதெல்லாம் ஜீரோவா இருக்கும், இங்கெல்லாம் ஜீரோவா இருக்கும். ஸோ இது எல்லாமே ஜீரோவா இருக்கும். ஓகே, ஸோ ஏன் இந்த இடத்துல ஜீரோ இருக்குனாக்கா இந்த இடத்துல வந்து கேரக்டர் வேணும். இது வந்து பெட்டல் கேம்னால கேரக்டர் வேணும். ஸோ இந்த கேரக்டரை வந்து அவங்க போய் வாங்கணும். எங்க போய் வாங்கணும்? இந்த இடத்துல. ஓகே, அதாவது ரிஜிஸ்டர் பண்ண அந்த zeraka.com இருக்குல்ல, அங்க போயிட்டு நீங்க உங்களோட கேரக்டர் நீங்க வாங்குவீங்க. ஹோம் பேஜ் தட்டிட்டு பாருங்க, இந்த கேரக்டர் ஹீரோ, சூஸ் யோர் ஹீரோ. ஸோ இது தட்டினீங்கன்னாக்கா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஹீரோட பகுதி போயிடும். இப்போ பாத்தீங்கன்னா மொத்தம் 200 கேரக்டர் இருக்கு இதுல. ஓகே, $10 இது மொத்தம் 200 கேரக்டர் இருக்கு. நீங்க கீழே வரைக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே டாலர்ல இருக்கு. ஸோ இந்த கேரக்டர்லாம் நீங்க வந்து எப்படி வாங்குவீங்கன்னாக்கா
உங்களோட பேங்க் கார்டு மூலியமா, கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டுக்குள்ள உங்க பேங்க் கார்டு, ஸோ அது மூலியமா நீங்க வாங்குவீங்க. ஓகே, பார்க்கலாம் எத்தனை விதமான கார்டு இருக்குன்ட்டு. ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் கடைசி வந்தாச்சு. ஸோ மொத்தம் 200 கேரக்டர் இருக்கு. அதாவது $10 $449 வரைக்கும் பெரிய கார்டு இருக்குது. ஸோ இந்த கார்ட்டை நீங்க செலக்ட் பண்ணிட்டு, ஒரு உதாரணத்துக்கு இந்த பேர் செலக்ட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஆட் டு கார்ட் தட்டிட்டு நீங்க செக் அவுட் தட்டணும். செக் அவுட் தட்டிங்கன்னா தான் உங்களோட இந்த கார்டு வந்து பே பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல வந்து உங்களோட பில்லிங் அட்ரஸ் கேட்கும். பில்லிங் அட்ரஸ் இடத்துல நீங்க உங்க நாட்டோட பேரை போட்டுட்டு உங்களோட போஸ்டல் கோட் மட்டும் தான் போடணும். அட்ரஸ் ஃபுல்லாலாம் போட தேவையில்ல. ஓகே, ஃபுல் அட்ரஸ் தேவையில்ல. போட்டுட்டு கண்ட்ரி, போஸ்டல் கோட், அதுக்கப்புறம் கண்டினியூ தட்டணும். கண்டினியூ தட்டிட்டு பாருங்க பேமெண்ட் மெத்தட். நீங்க ஜேரா கார்டு வச்சீங்கன்னாக்கா 5% டிஸ்கவுண்ட் இருக்கு. ஜேரா கார்டு வந்து நம்மளோட மெம்பர்ஸ் வந்து யாரெல்லாம் விர்ச்சுவல் கார்டு வைக்கிறாங்களோ, விசா மாஸ்டர் இல்லைனாக்கா பிசிக்கல் கார்டு யாரும் வைக்கிறோம், அந்த விசா கார்டு, அந்த கார்டுலாம் பச்சிங்கனாக்கா 5% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். இல்லையா யூனியன் பாய்க்கலாம், அலிபே வாலெட் பாய்க்கலாம், இல்லைனாக்கா பேங்க் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அதுவும் பாய்க்க முடியும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு நான் கிரெடிட் கார்டு தட்டுறேன். அதுக்கப்புறம் ஐ ஹேவ் ரீட் இந்த பாக்ஸ் செக் பண்ணிட்டு கண்டினியூ தட்டுறேன். ஸோ கேரக்டர் இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா, இது வந்து நான் நிறைய தடவை தட்டினால அங்கே 3 கேரக்டர் இருக்கு. ஸோ நான் நிறைய தடவை தட்டிருக்கேன். ஸோ அடுத்து உங்களோட கிரெடிட் கார்டு நம்பர் தட்டிட்டு, எக்ஸ்பைரி டேட் தட்டி, சிவிசி கோட் தட்டிட்டு கன்ஃபார்ம் ஆர்டர் தட்டுறது தான். ஸோ உங்களோட பேங்க்ல வந்து அது ரிடாக்ட் பண்ணிக்கும். இந்த கார்டு வந்து உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் அந்த ப்ரொசீடியர், கார்டு வாங்குறோட ப்ரொசீடியர். இங்க எத்தனை கார்டு இருக்குவாங்களேன். ஸோ ஒவ்வொரு கேரக்டரா நீங்க வாங்க முடியும் உங்கள்கிட்ட. ஓகே, ஸோ கார்டு வாங்குறது எப்படின்னு சொல்லிட்டு நான் ப்ரொசீஜர் சொல்லிட்டேன். இது எப்படி பிளே பண்றது அடுத்துன்னு சொல்றேன். எப்படி பிளே பண்றதுனாக்கா அது அப்படிதான். நீங்க லாகின் பண்ண உடனே அந்த கார்டு இங்க இருக்கும். ஒரு கார்டு வந்து ஒரு நாளைக்கு 5 தடவை தான் விளாட முடியும். ஒரு கார்டுக்கு ஒரு நாளைக்கு 5 தடவை. ஆனா இங்க வந்து ஒரு 3 கார்டு கிட்ட இருக்கு பாருங்க. இந்த 3 கார்டு வந்து 6 தடவை விளாட முடியும். எனர்ஜி 6 போட்டிருப்பாங்க. இது இந்த 3 கார்டுமே 6 தடவை விளாட முடியும் ஒரு நாளைக்கு. ஸோ மற்றது எல்லாமே எல்லாம் 5 தான். ஸோ இந்த கேம் நம்ம விளாடுறதுனால இதுல என்ன பெனிஃபிட் கிடைக்குதுனாக்கா, நார்மலா பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு வின்னிங்க்கும் நம்மளுக்கு 0 டோக்கன் கிடைக்குது. ஓகே, நான் 2 கேம் விளாண்டது, 5 கேம் இருந்துச்சு. ஓகே, நல்லா பாருங்க, 5 கேம் இருக்குது. நான் 2 கேம் விளாண்டேன். ஸோ ஒரு கேம் லாஸ், ஒரு கேம் வின் பண்ண கேமுக்கு எனக்கு வந்து எக்ஸ் பாயிண்ட் கிடைச்சிருக்குது, எனக்கு 0 டோக்கன் கிடைச்சிருக்குது. இது வந்து சத்தோஷி, 0 சத்தோஷி. ஆனா நான் லூஸ் பண்ண கேமுக்கு எனக்கு அங்க 0 இல்லை. ஓகே, ஸோ எனக்கு வந்து அந்த கேம்ல விளாண்டது ஜஸ்ட் தோத்துறேன், ஃபினிஷ். ஓகே, ஸோ நான் தோத்துட்டேன் அந்த கேம். ஸோ எனக்கு ஒண்ணுமே கிடைக்கல. ஸோ மறுபடியும் எனக்கு வந்து இன்னும் மிச்சம் 3 இருக்குது கேம். ஸோ இந்த கேம் நான் இப்படிதான் விளாடுறது. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கேம் நீங்க விளாண்டுருப்பீங்க சர்வீஸ்ல. ஸ்ட்ரீட் ஃபைட்டர் கேம் வந்து ஒரு கேம் வந்து ஒரு கேரக்டர் வர்சஸ் இன்னொரு கேரக்டர் விளாடுவாங்க. ஸோ ஃபார் ஷூர் ஒரு ஆள் வின் பண்ணுவாங்க, ஒரு ஆள் லூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த வின் பண்றவங்களுக்கு வந்து 0 டோக்கன் பிளஸ் எக்ஸ் பாயிண்ட் கிடைக்குது, ஃப்ரீயா வருது. லூஸ் பண்றவங்களுக்கு ஜஸ்ட் அந்த கேமுக்கு ஒரு 30 செகண்ட் விளாடுறாங்களா, அந்த 30 செகண்ட் மட்டும் தான் அவங்க வந்து வேஸ்ட் ஆகும் டைம், அவ்வளவுதான். ஸோ ஒரு கேமு ஒரு நாளைக்கு 30 செகண்ட், 5 கேம் 150 செகண்ட். 150 செகண்ட் வந்து ஒரு நாளைக்கான எத்தனை நிமிஷம் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம். ஸோ ஒரு கேரக்டர் 3 நிமிஷம் விளாட முடியும். ஸோ நீங்க எத்தனை கேரக்டர் வாங்க போறீங்களோ அது உங்க இஷ்டம். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு கேரக்டரா நீங்க வந்து 5 தடவை, பிக்கஸ்ட் கேரக்டர் 6 தடவை விளாடுவீங்க ஒரு நாளைக்கு. ஸோ அப்போ ஒரு கேரக்டர் 3 நிமிஷம்னாக்கா, இதே நீங்க 5 கேரக்டர் வச்சீங்கன்னாக்கா 15 நிமிஷம் நீங்க விளாடுவீங்க. அண்ட் மொத்தம் 25 கேம் விளாடுவீங்க. ஒரு கேம் 5னாக்கா 5 கேரக்டருக்கு
25 கேம். 25 கேம்ல 10 கேம் நீங்க வின் பண்ணாலும் சரி, 15 கேம் நீங்க வின் பண்ணாலும் சரி, எவ்வளவு கேம்ல நீங்க வின் பண்றீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு உங்களுக்கு சேரா ஃப்ரீயா கிடைச்சிட்டு இருக்கும். பிளஸ் எக்ஸ் பாயிண்ட் ஃப்ரீயா கிடைச்சிட்டு இருக்கும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு எப்படி கேம் விளையாடுறதுனாக்கா அதை பாருங்க. நீங்க கீழே வந்துட்டு இந்த பெட்டல் பட்டன் தட்டுவீங்க. ஸோ இந்த பெட்டல் பட்டன் தட்டினாக்கா ஆட்டோமேட்டிக்கா கேம் கனெக்டட் ஆயிரும். ஸோ என்னோட ஐடி ரைட் சைடில் இருக்குது, என்னோட ஒப்போனன்ட் ஐடி சர்ச்சிங் பண்ணிட்டு இருக்கு. ஓகே, ஸோ எனக்கு ஒப்போனன்ட் கிடைச்சாச்சு. இந்த ஸ்ட்ரைக் நான் கண்டிப்பா தட்டி தான் ஆகணும். தட்டலைனாக்கா எனக்கு நான் ஜெயிச்சாலும் எனக்கு போனஸ் இல்லை. ஓகே, நீங்க பச்சை கலர்ல தட்டுனீங்கனாக்கா இருந்து நின்றுச்சுனாக்கா உங்களுக்கு பவர் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். பச்சை கலர் நிக்கல வெளியே இருக்குனாக்கா மஞ்சளோ சோப்போ உங்களுக்கு வந்து பவர் நார்மலா தான் இருக்கும், ஆனா குறையாது. பட் நீங்க நார்மலா தான் ஆடுவீங்க. ஆனா பச்சையில விழுந்தா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பவர் எனர்ஜி கிடைக்கும், அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ வெளியே பச்சையில விழுவாம வேற எங்கேயும் வெளியே விழுந்தாக்கா எதுவும் ஒண்ணு நடக்காது. ஓகே, ஜஸ்ட் நார்மல் தான். அந்த ஸ்ட்ரைக் நீங்க தட்டணும். அந்த ஸ்ட்ரைக் தட்டி முடிஞ்சு நீங்க ஜெயிச்சா தான் உங்களுக்கு அந்த வினிங் கிடைக்கும். நீங்க ஸ்ட்ரைக் தட்டாம நீங்க அந்த கேம்ல நீங்க ஜெயிச்சாலும் உங்களுக்கு ஜேரா கிடைக்காது. ஏன்னாக்கா வந்து அந்த ஸ்ட்ரைக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா இந்த பிளெயினாவ் தட்ட போறீங்க. ஸோ இந்த பிளெயினாவ் தட்டினீங்கன்னாக்கா பாருங்க, ரைட் சைட்ல என்னோட கேரக்டர், லெஃப்ட் சைட்ல வந்து என்னோட ஒப்போனன்ட் கேரக்டர். ஸோ இதுதான் நான் முதல்ல சொன்ன அந்த எனர்ஜி. இப்ப நான் இந்த ஸ்ட்ரைக் நான் வந்து ஹிட் பச்சில நான் ஹிட் பண்ணிருந்தேனாக்கா எனக்கு இந்த எனர்ஜி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். ஸோ இந்த ஒப்போனன்ட் பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்து என்னோட ஸ்ட்ராங்கா இருக்காரு. ஓகே பாருங்க, இது நான் விளையாடுறது வந்து $10 கேரக்டர். ஓகே, $10 கேரக்டர். ஸோ அவங்களோட ஒரு நாள் ஒரு அடி எனர்ஜி வந்து 83 டைம்ஸ், அதாவது ஒரு அடிக்கு 83. ஆனா என்னோட ஒப்போனன்ட் அடி பார்த்தீங்கன்னாக்கா 141. ஓகே, ஸோ நான் லூஸ் பண்ணிட்டேன், என்னோட ஒப்போனன்ட் வின் பண்ணிட்டாங்க. 30 செகண்ட் ஆச்சு. ஸோ நான் இந்த பேக் பட்டன் கண்டிப்பா நான் கிளிக் பண்ணி தான் ஆகணும். இந்த பேக் பட்டன் கண்டிப்பா கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணலனாக்கா நீங்க ஜெயிச்சாலும் உங்களுக்கு வந்து ஜேரா எக்ஸ் பாயிண்ட் கிடைக்காது. ஸோ இந்த இடத்துல வந்து மொத்தம் 2 பட்டன் இருக்கு. முதல் பட்டன் நீங்க வந்து ஸ்ட்ரைக் பட்டன் நீங்க ஹிட் பண்ணணும், ரெண்டாவது நீங்க அந்த பேக் பட்டன் ஹிட் பண்ணணும். நான் மறுபடியும் காட்டுறேன் பாருங்க. ஓகே, அகைன் நான் இந்த ரிஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ரிஃப்ரெஷ் பண்ணி நான் காட்டுறேன் பாருங்க. ஜேரா வந்தது தான், அதோட வரல. ஓகே, ஸோ நான் பேக் தட்டிட்டு ஸோ நான் மறுபடியும் இன்னொரு கேம் போறேன். பெட்டர் பட்டன் தட்டுறேன், ஒப்போனன்ட் ஃபைண்டிங் பண்ணுது, அண்ட் இந்த ஸ்ட்ரைக் பட்டன் ஒவ்வொரு மேட்சுக்கும் வரும். ஸோ நான் அந்த பச்சையில தட்டினாக்கா இப்போ வெளியே விழுந்திருக்கு, நோ எக்ஸ்ட்ரா பவர், அவ்வளோதான். இந்த பச்சை பட்டன் இந்த ஸ்ட்ரைக் பட்டன் நீங்க கண்டிப்பா ஹிட் பண்ணணும். எனக்கு 15 செகண்ட் அது போயிடும். 15 செகண்ட் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க, நேரா கேம் இந்த சைடு வந்து இந்த போர்ட்டல் வந்துடும். ஓகே, ஸோ என்னோட ஒப்போனன்ட் ரைட் சைட், நான் இந்த லெஃப்ட் சைட். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக தான் வச்சு, நீங்க யாரும் எதுவும் கண்ட்ரோல் பண்ண தேவையே இல்லை. 5 வயசு குழந்தையிலேருந்து 60, 70, 80 வயசு வரைக்கும் யாரு வேணா விளையாட முடியும் இந்த கேம். இன்னும் ஒரே ஒரு அட்டாக் முடிஞ்சு பினிஷ் கேம். ஸோ இந்த தடவை பார்த்தீங்கன்னாக்கா என்னோட ஒப்போனன்ட் லூஸ் பண்ணிட்டாரு, நான் வின் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ மேக் ஷூர் இந்த இடத்துல இந்த பேக் பட்டன் தட்டணும். பேக் பட்டன் தட்டல, ஜெயிச்சிருந்தாலும் உங்களுக்கு அந்த ஏர் ட்ராப் வராது. ரிஃப்ரெஷ். ஓகே, வந்துருச்சு. ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இன்னைய தேதி, இன்னைய டைம், இன்னைக்கான தேதி, இன்னைக்கான டைம். ஸோ ஏர் ட்ராப் வந்துருச்சு. ஸோ இதே மாதிரி தான் நீங்க ஒரு நாளைக்கு நீங்க வின் பண்ணிட்டே இருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் நீங்க வின் பண்ணிட்டு இருப்பீங்க. ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு சேரா டோக்கன் வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ இந்த கேம் இதோட ப்ராசஸ் ரொம்ப ரொம்ப சுலபமான மெத்தட் இவ்வளவு தான். வேலையா நீங்க டெவலப் பண்ணுவீங்க. ஓகே, பிளே ஸ்டோர்ல, ஆப்பிள் ஸ்டோர்ல. அடுத்த வேலையா நீங்க வந்து கேம் வந்த கேயோட நீங்க போயிட்டு இந்த கேரக்டர் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. அதாவது இந்த அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுவீங்க. அக்கௌண்ட் ரெஜிஸ்டர் பண்ணி அடுத்த செகண்ட் நீங்க கேரக்டர் வாங்குவீங்க. வாங்கின கேயோட இந்த கேம் வந்து நீங்க லாகின் பண்ணிட்டு நீங்க விளையாட முடியும். அவ்வளவுதான். ஓகே, ஸோ அப்ப இந்த இடத்துல நீங்க வின் பண்றீங்க இந்த ஜீரோ டோக்கன், இது வந்து அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும்.
இது வந்து accumulate ஆகிட்டே இருக்கும். அண்ட் இந்த ஜெரா நீங்க எப்படி போய் விட்ரா பண்ணீங்கன்னாக்கா அதுக்கு வந்து நீங்க நம்மளோட டோக்கன் பக்க வாலெட்ல நீங்க ரெஃபரல் லிங்க் வாங்கிட்டு நீங்க ரிஜிஸ்டர் பண்ணணும். ரெஃபரல் லிங்க் இல்ல ரிஜிஸ்டர் பண்ண முடியாது. ஸோ நீங்க ரெஃபரல் லிங்க் வாங்கிட்டு இந்த இடத்துல வரணும், ஜெரா கேம். ஓகேங்களா? ஜெரா கேம்ல வந்து கிளிக் பண்ணிட்டு உங்க அந்த இமெயில் ரிஜிஸ்டர் பண்ணீங்கன்னா அந்த இமெயிலை மேல போட்டுட்டு கீழே அந்த பாஸ்வேர்ட் தட்டிட்டு சப்மிட் பட்டன் தட்டுறதுதான், அவ்வளவுதான் முடிஞ்சு. நீங்க இந்த சப்மிட் பட்டன் தன்னைக்கோட ஆட்டோமேட்டிக்கா நீங்க வித்ட்ரா பண்ற போது, அதாவது இங்க இந்த பட்டன்ல இங்க நீங்க ரிடீம் பண்ற போது நேரா உங்களுக்கு வந்து இந்த ஏர் ட்ராப் வாலெட் வந்துடும். இந்த ஏர் ட்ராப் வாலெட்ல வந்துடும் இங்க மேல. ஓகே, ஸோ வந்ததுக்கேற நீங்க வந்து நீங்க எப்படின்னா நீங்க வித்ட்ரா பண்ணிக்கலாம். நார்மலா நீங்க வித்ட்ரா பண்ற மாதிரி தான். எப்படி நம்மளோட ஜெரா எக்கோசிஸ்டம் இருக்கு. நீங்க டோக்கனை வித்ட்ரா பண்ணலாம், மாஸ்டர் கார்டு வித்ட்ரா பண்ணலாம், விசா கார்டுக்கு வித்ட்ரா பண்ணலாம், பிசிக்கல் கார்டு வித்ட்ரா பண்ணலாம், பேபாலுக்கு வித்ட்ரா பண்ணலாம். சிம்பிள். ஸோ இது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் வித்தியாசமா இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்தோனேஷியானாக்கா பார்த்தீங்கன்னாக்கா இந்தோனேஷியாவில் ஷாப்பி பே, டானா, கோபே, பேங் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இந்தியான்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓகே ஆன் ஆல்மோஸ்ட் சேம், பேங் எக்ஸ்ட்ரா இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா வியட்நாம்ல வந்து ஜாலுபேன் இருக்கு. அடுத்து பங்களாதேஷ் பார்த்தீங்கன்னாக்கா பி கேஷ் இருக்கு, பிலிப்பின் ஜி கேஷ் இருக்கு. ஸோ ஒவ்வொரு நாட்டுக்கும் இது வந்து வித்தியாசமா இருக்கும். ஸோ வித்ட்ரா பண்ணிக்கிறது ஈஸி. அண்ட் நீங்க வித்ட்ரா பண்ணிக்கிட்டு நீங்க எப்படின்னு நீங்க பார்க்க முடியும் உங்களோட ஜெரா டோக்கன். அண்ட் நம்ம தான் ஃபர்ஸ்ட் டோக்கன் மார்க்கெட்ல கிரிப்டோ கரன்சி டோக்கன் செலவு பண்ண முடியும். மற்ற எல்லா ப்ராஜெக்டும் வர ஸ்கேம் ப்ராஜெக்ட் எல்லாத்துக்குமே வந்து நீங்க அந்த கிரிப்டோ டோக்கன் நீங்க உங்களால வித்ட்ரா பண்ண முடியாது, அதாவது யூஸ் பண்ண முடியாது. ஸோ ஜெரா தான் முதல்ல ஃபர்ஸ்ட் இந்த வேர்ல்ட் செலவு பண்ண முடியும். ஓகே, ஸோ அடுத்து இந்த கேரக்டர் வாங்குறதுனால உங்களுக்கு என்ன லாபம்னு பார்த்தீங்கன்னாக்கா, அஃப்கோர்ஸ் நீங்க வின் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஒவ்வொரு வின்னுக்கும் உங்களுக்கு வந்து 0.4% கிடைக்குது. ஓகே, which is which is 0.4% ஒரு winning per winning. So first winning ஜெயிச்சிட்டீங்க 0.4, செகண்ட் winning அதே சேம் தான் 0.4 தான். ஓகே, ஃபர்ஸ்ட் மேட்ச், செகண்ட் மேட்ச். சே ஃபார் எக்ஸாம்பிள் இதே வந்து தேர்ட் மேட்ச்னாக்கா அங்கேயும் அதே தான் தேர்ட் மேட்ச். ஸோ ஒவ்வொரு மேட்ச்க்குமே நீங்க 0.4 நீங்க வின் பண்ணுவீங்க. ஸோ நான் இது எப்படி கால்குலேட் பண்றது சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு கத்துக்கிறேன் இந்த இடத்துல. ஓகே, நார்மலா வந்து சில பேர் கேட்பாங்க எது பெஸ்ட் கேரக்டர்னு கேட்பாங்க. என்ன கேட்டீங்கன்னாக்கா எல்லா கேரக்டரும் பெஸ்ட் கேரக்டர், எல்லா கேரக்டருமே பெஸ்ட் கேரக்டர். ஆனா நீங்க எவ்வளவு சம்பாதிக்க போறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியணும். ஓகே, நார்மலா பாத்தீங்கன்னாக்கா ஸ்டெக்கிங் பண்ணுவாங்க நிறைய பேர், அதாவது ஸ்டெக்கிங்ன்றது ப்ராஃபிட் ஏர்ன் பண்றது. ஓகே, சில பேர் வந்து ஸ்டெக்கிங் பண்ணிடுவாங்க. ஒவ்வொரு நாளும் இதோட ப்ராஃபிட் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு, அதாவது ஃப்ரம் 0.15% இருந்து ஐ மீன் 0. ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட 2.5% இருந்து இன்னைக்கு வரைக்கும் 0.6% வரைக்கும் இறங்கிருச்சு per day. ஸோ per day இது வந்து ஒரு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஸ்டேக்கிங் பண்ணிட்டு நான் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் சும்மா போட்டுட்டு நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு. ஸோ அது வந்து 0.6%. பட் அவங்களும் கேம் விளையாட முடியும். ஸோ ஒரு கேரக்டர்ல 5 பிளே இருந்துச்சுனாக்கா நீங்க வந்து 5 பிளேக்கும் நீங்க வின் பண்றதுக்கான கூட வாய்ப்பு இருக்குது. 5 பிளேக்கும் வின் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அப்ப 5 பிளேக்கும் நீங்க வின் பண்ணீங்கன்னாக்கா உங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 2%. ஸோ அப்ப நீங்க பார்க்கலாம் 2% பெருசா 0.6% பெருசா நீங்க டிசைன் பண்ணீங்க. ஆனா இந்த 5 வின்னிங்ன்றது வந்து
நாட் ரியலி அக்யூரேட். நீங்க எப்படி லாரின்னு பொறுத்திருக்கு. அதாவது அந்த அந்த கிரீன் லைட் ஓடிச்சுல, ஸ்ட்ரைக் ஓடிச்சுல, அந்த ஸ்ட்ரைக் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு அக்யூரேட்டா நீங்க கிளிக் பண்றீங்க பொறுத்து இருக்குது. ஓகே, பட் மினிமம் ஒரு வினிங் 2 வினிங் பர் டே அது கன்ஃபார்ம். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா 3 வினிங் 4 வினிங் இருக்கும். மறுநாள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வினிங் கூட இருக்காது. ஸோ அந்த இடத்துல அது கவ் பண்ணிடும். ஸோ ஒவ்வொரு நாளும் அப்படிதான் நீங்க விளையாண்டுட்டு வரீங்க இந்த கேம். ஸோ ஸ்டேக்கிங்ன்ற பண்ற போது வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க கேபிட்டல். ஓகே, கேபிட்டல் அவங்களுக்கு எப்படின்னு கால்குலேட் பண்ண தெரியாது. அதாவது எவ்வளவு நம்ம அப்ரோச் பண்ணணும்னு தெரியாது கேபிட்டல். ஏன்னாக்கா வந்து கேபிட்டல்ன்றது வந்து உங்களோட ப்ராஸ்பெக்ட் தான் போடுறாங்க. நீங்க அவங்கள்ட்ட சொல்ல முடியும் $100 போடுங்க, $1000 போடுங்க சொல்ல முடியும். ஆனா டிசிஷன் யார் கையில? ப்ராஸ்பெக்ட் கையில. டிசிஷன் வந்து ப்ராஸ்பெக்ட் கையில. பட் கேம்னு வரும்போது, அதாவது கேம் 5 வரும்போது இந்த இடத்துல நம்ம டிசிஷன் பண்ண முடியும். யாருக்கு? ப்ராஸ்பெக்ட். அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, சில பேர் வந்து PS5 கேம் விளையாடுவாங்க. பார்த்துருக்கீங்களா? PS5 கேம் விளையாடுவாங்க. PS5 கேமோட விலை வந்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட மார்க்கெட்ல வந்து $1000 to $1200 மார்க்கெட்ல. யாருப்பா அது? வித்தியாசமா வருகிறது. ஓகே, ஸோ இந்த PS5 பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட் ப்ரைஸ்ல கிட்டத்தட்ட $1000 to $1200. இது பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் த ப்ரோ, அதாவது PS5 ப்ரோன்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரோவோட விலை வந்து இதான் மார்க்கெட்ல. ஆனா இந்த PS5 விளையாடுறதுனால உங்களுக்கு இதுல இருந்து என்ன கிடைக்குது? ஒண்ணுமே இல்லை. சைஃபர், பூஜ்ஜியம், ஒண்ணுமே இல்லை. இது வரும் ஜஸ்ட் உங்களோட ஸ்கில் பெனிஃபிட் பண்ணுது, அவ்வளவுதான். ஸ்கில் உங்களோட தனித்திறமையை, அந்த கேம் விளையாடுற தனித்திறமையை பெட்டர்மெண்ட் பண்ணுது. மற்றபடிக்கு இதுல இருந்து ப்ராஃபிட் வருதான்னு கேட்டீங்கன்னாக்கா நோ. அன்லெஸ் நீங்க எக்ஸ்பர்ட் உலக லெவலில் விளையாட முடிய ஆள்னாக்கா நீங்க காம்படிஷன் நீங்க போய் விளையாண்டு நீங்க ஜெயிச்சா மட்டும் காசு இருக்குது, அவ்வளவுதான். பட் இங்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு நாளும் நீங்க வந்து பிளே பண்ணலாம். அண்ட் நீங்க ஜெயிச்சா அங்க இருக்கிற காசு இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா சிம்பிள். ஓகே, நான் ஒரு புது பேஜ் சொல்றேன். இந்த இடத்துல நான் நார்மலா ப்ரொபோஸ் பண்றது, அதாவது கேம் 5க்குன்னு ப்ரொபோஸ் பண்ற அமௌண்ட் நான் வந்து இப்போது வந்து 1799 ப்ரொபோஸ் பண்ணுவேன். ஓகேங்களா? PS5 அமௌண்ட் நான் ப்ரொபோஸ் பண்ற அமௌண்ட். ஏன்னாக்கா வந்து நான் இந்த அமௌண்ட் ப்ரொபோஸ் பண்ணாக்கா ஆட்டோமேட்டிக்கா அவங்க ரியாக்ஷன் தெரிஞ்சிடும், வெதர் அவங்க இதுக்கு குவாலிஃபை இல்லையாட்டு. ஓகே, இது எப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, இது எதுக்குன்னு பாத்தீங்கன்னாக்கா மொத்தம் 5 கேரக்டர் வாங்குறது, 5 கேரக்டர்ஸ். ஸோ இந்த 5 கேரக்டர் பாத்தீங்கன்னாக்கா, இந்த 5 கேரக்டர் நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3, நம்பர் 4, நம்பர் 5 அதிக விலையான 5 கேரக்டர். ஸோ நீங்க வந்து கால்குலேட் பண்ணலாம். 239 பிளஸ் 242 பிளஸ் 431 பிளஸ் 438 பிளஸ் அண்ட் 449 பிளஸ். ஸோ 1719. ஸோ அதுதான் இந்த அமௌண்ட் 1719. அண்ட் ஒவ்வொரு கேமுக்கும் அவங்க பிளே பண்ற போது அந்த இடத்துல இருந்து அவங்களுக்கு தெரியும் ஓகே எவ்வளவு அவங்க மேக் பண்ண போறாங்க. ஒரு உதாரணத்தை சொல்லுமே, the most highest one. Yogesh, stop drawing, brother. ஓகே, ஸோ ஒரு உதாரணம் சொல்லுமே. எக்ஸாம்பிள், அந்த பர்சன் வந்து 449 கேரக்டர் வாங்குறாங்க. 449 கேரக்டர் வந்து ஓகே, ஸோ இன்னைக்கு ஜேராட விலை வந்து $30. ஓகே, ஸோ இந்த 449 டிவைட் இன்டூ $30. ஸோ இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14.96
divide by $30. So equal to 14.96 Zera token. Zera token. ஒரு கேரக்டர்ல இருக்கு. ஸோ இப்போ இந்த இடத்துல இருந்து தான் அந்த கேம் வின்னிங் கனெக்ட் பண்ணும். ஓகே, இந்த இடத்துல இருந்து ஒவ்வொரு கேம் வின்னிங் கனெக்ட் பண்ணும். ஸோ 0.4% per win match. அதாவது 0.4% சொன்னாக்கா ஒரு மேட்ச்க்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு மேட்ச்க்கு சேரா வின். ஸோ அப்போ வந்து அவங்க 5 வின் எடுத்தாங்கனாக்கா, உதாரணத்துக்கு ஒரு உதாரணத்துக்கு கணக்கு பண்ணி பார்ப்போமே. ஓகே, 5 வின் ஒவ்வொரு கேமுக்கும் அவங்க விளாண்டாங்கனாக்கா கிட்டத்தட்ட 0.295 Zera டோக்கன் அவங்களுக்கு கிடைக்குது ஒரு கேமுக்கு. ஒரு கேரக்டருக்கு 0. If win all 5 matches, Zera token. ஸோ இந்த Zera token விலை எவ்வளவு பார்த்தீங்கன்னாக்கா அதே அமௌண்ட் டைம்ஸ் வித் $30. ஸோ கிட்டத்தட்ட $8.85 per day winning. பட் இது ஸ்டேக்கிங் பார்ப்போமே. ஓகே, ஸ்டேக்கிங் பார்ப்போம். 14.96. நான் வந்து ஸ்டேக்கிங் பண்ண வேணாம்னு சொல்ல, நான் ரெண்டுக்கு நான் வித்தியாசம் காட்டுறேன், நீங்க முடிவு பண்ணுங்க. ஓகே, ஸோ இன்னைக்கான தேதியோட ரேட் பார்த்தீங்கன்னாக்கா 0.6% ப்ராஃபிட். ஸோ 0.08 அவ்வளோதான் டோக்கன் பர் டே. ஸோ Zera டோக்கன் கேமுக்கு அதிகமா இருக்கு, பட் கேம் நீங்க வின் பண்ணீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து அந்த ப்ராஃபிட் அப் டு 5%. அப் டு இது வந்து அப் டு 0.295 Zera 5 மேட்ச் வின் பண்ணீங்கன்னா. பட் ஆனா எதுவுமே செய்யாம ஜஸ்ட் சும்மா அப்படி போட்டிருந்தாக்கா 0.089 Zera டோக்கன் எவ்ரி டே. அண்ட் மோர் ஓவர் இந்த அமௌண்ட் வந்து குறைஞ்சிட்டே வரும். ஓகே, இந்த தடவை வந்து பார்த்தீங்கன்னாக்கா 14.96 Zera இருக்குது. ஸோ டைம்ஸ் வித் 0.5 வந்துச்சுனாக்கா 55 வந்துச்சுனாக்கா இன்னும் குறையும். ஓகே, குறைஞ்சிட்டு வரும், ஒவ்வொன்றா குறைஞ்சிட்டு வரும். எனக்கு வந்து நம்மளோட ரேட் வந்து ஏற 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 நம்ம சப்ளை வந்து குறைஞ்சிட்டே வரும். ஏன் சப்ளை குறையுதுனாக்கா கம்யூனிட்டி வந்து ஆள் செஞ்சுட்டே இருப்பாங்க. நம்மளுக்கிட்ட இருக்கிற சப்ளை, டெய்லி இருக்கிற சப்ளைல தான் எல்லாத்துக்கும் ஸ்ப்ளிட் பண்ணோம். ஸோ அப்போ ஸ்ப்ளிட் பண்ற போது உங்களுக்கு கிடைக்கிற ஏர்ட்ராப் குறைஞ்சிட்டே வரும். ஸோ விலை ஏறிட்டே வரும். இதான் டோட்டலி டூ டிஃபரன்ஷியேட். ஒரு நிமிஷம். ஓகே, டோட்டல் டூ டிஃபரன்ஷியேட். ஸோ உதாரணத்துக்கு இதே இப்ப நீங்க 5 மேட்ச் நீங்க விளாண்டு எல்லா மேட்ச்லயும் நீங்க வின் பண்ணீங்கன்னாக்கா நீ ஜஸ்ட் கால்குலேட், நீங்க சொந்தமா கால்குலேட் பண்ணீங்க. இதான் அதோட மெத்தட். ஓகே, ஸோ ஒரு சில பேர் வந்து இந்த கேரக்டருக்கு வந்து, அதாவது இந்த அதிக விலையான கேரக்டருக்கு அந்த கேரக்டர் வந்து ஆம கொடுப்பாங்க. ஆம பாத்தீங்கன்னாக்கா இதுல இருக்குது. ஓகே, ஆமா கேரக்டர். ஸோ இது வந்து உங்களோட கேரக்டர் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். ஆமர் இருக்குது, வெப்பன் இருக்குது. ஸோ நீங்க வெப்பன் சூஸ் பண்ணீங்கன்னாக்கா அதிக விலை குறைவானது இருக்குது, அதிக விலை கூடியான வெப்பன் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்க வந்து உங்களோட எக்ஸசரிஸ். ஸோ ஒவ்வொரு தடவை நீங்க வந்து இந்த மாதிரிலாம் ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயர் பிடிச்சிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் நீங்க வின் பண்றது அதிகமாகும். ஏன்னா ஒரு சில பேர் கேரக்டர் மட்டும் வாங்கியிருப்பாங்க, வெப்பன் வாங்க மாட்டாங்க. இன்னொரு பேர் வெப்பன் வாங்கியிருப்பாங்க, ஆமர் வாங்க மாட்டாங்க. நீங்க ஆமர் வெப்பன் எல்லாம் சுத்துறீங்க, ஒரு கேரக்டர் நீங்க நல்லா ஸ்ட்ராங் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு கேமுக்கும் ஹை சான்சஸ் ஆஃப் வின்னிங் உங்களுக்கு நிறைய இருக்கு. ஓகே,
ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். டோக்கன் ப்ரைஸ் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நீங்க கேரக்டர் வந்து நீங்க ஒரு தடவை தான் வாங்குறீங்க. ஓகே, எப்படி வாங்குறீங்க? டெபிட் கார்டு, மாஸ்டர் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு. இதே நம்ம வந்து ஸ்டேக்கிங் பண்ணோம்னாக்கா சில பேர் சொல்லுவாங்க என்ன ப்ராஃபிட் டெய்லி குறையுது, டெய்லி குறையுது, டெய்லி குறையுதுன்னு சொல்லிட்டே வருவாங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க விடிக்கால மணி 2 இருந்தாலும் சரி, விடிக்கால மணி 5 இருந்தாலும் சரி, 5 இருந்தாலும் சரி, நீங்க அவங்களுக்கு ஆன்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஏன் குறையுது, எதுக்கு குறையுது, டோக்கன் பாக்கெட் எக்ஸ்பிளைன் பண்ணணும், கிரிப்டோ ப்ரெசன்டேஷன் பண்ணணும், கிரிப்டோ பத்தி கார்டை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணணும், போனோம் வரணும். வில் டேக் ஹவர்ஸ், 1 hour 2 hour கூட இருக்கும் ஒரு ஒருத்தவங்கள்ட்ட நம்ம ப்ரெசென்ட் பண்றதுக்கு. ஆனா இதே நான் வந்து கேம் பத்தி நான் ப்ரெசென்ட் பண்ணாக்கா எனக்கு வந்து தேவைப்படுறது 2 நிமிஷம். முதல் நிமிஷம் கேம் டவுன்லோட் பண்றது. ஓகேங்களா? டவுன்லோட் பண்ணி முடிஞ்ச கேட லாகின் பண்றதுக்கு நம்ம போய் ஜெரா கார்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்க போறோம். இங்க வந்து அந்த இடத்துல கேரக்டர் போயிட்டு வாங்கிட்டு பிளே பண்ண போறோம். அவ்வளவுதான். அண்ட் பப்ளிக் பாத்தீங்கன்னாக்கா லீடர்ஸ் மட்டும் தான் கிரிப்டோ லீடர்ஸ் வச்சிருப்பாங்க, கிரிப்டோ கரன்சி வச்சிருப்பாங்க லீடர்ஸ் முக்காவாசி. பட் பப்ளிக் பாத்தீங்கன்னா மெஜாரிட்டி 90% 80% பப்ளிக் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு கிரிப்டோவே என்னன்னு தெரியாது. ஒரு ஆட்டோ ஓட்டுறவங்க போயிட்டு நீங்க கிரிப்டோ சொன்னாங்க அவங்களுக்கு என்னன்னு தெரியுமா? தெரியாது. ஒரு பஸ் ஓட்டுறவங்ககிட்ட போய் நீங்க போய் கிரிப்டோனாக்கா அவங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியாது. ஒரு வெயிட்டர்கிட்ட நீங்க போயிட்டு கிரிப்டோன்னு சொன்னா அது தெரியுமா? தெரியாது. பட் ஆனா இவங்களுக்குலாம் சம்பளம் போற சேலரி போற ஒரு பேங்க் இருக்கு. அந்த பேங்கோட கார்டு அவங்க பாய்க்கலாம். சேவிங்ஸ்னு ஒரு கார்டு பேங்க் வச்சிருப்பாங்க, அந்த பேங்கோட கார்டு அவங்க பாய்க்கலாம். ஸோ ஏடிஎம் கார்டு, டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு இது வந்தாலும் அவங்க வந்து இந்த இடத்துல பயன்படுத்த முடியும் அந்த கேரக்டரை வாங்குறது. ஸோ இந்த ஜெரா கேம் வந்து முழுக்க முழுக்க பப்ளிக் ஆடியன்ஸ், அதாவது கிரிப்டோ நாலேஜ் இல்லாதவங்களுக்கான கிரியேட் பண்ணது இது. அடுத்து பாத்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல இந்த கேரக்டரை வந்து அவங்க என்ன பண்ணிடுறாங்க, வாங்கிடுறாங்க, பே பண்ணி வாங்கிறாங்க. இப்ப நீங்க ஷாப்பில நீங்க ஒரு ஜாமா ஆர்டர் பண்றீங்க, உங்க கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு மூலியமா நீங்க பே பண்ணிடுறீங்க. அந்த பேமெண்ட் போய் சேர்ந்துருது அந்த கம்பெனிக்கு. அண்ட் அந்த கம்பெனி என்ன பண்ணுது, உங்களுக்கு தேவையான அந்த ப்ராடக்ட் வந்து சேர்ந்துருது. ஸோ உங்களுக்கும் அந்த கம்பெனிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை. அடுத்து ஓகேங்களா, உங்களுக்கும் அந்த கம்பெனிக்கும் அது அதோட சம்மந்தம் இல்லை. எனக்கு நீங்க ஜாமா காசு கொடுத்து வாங்கிட்டீங்க, அந்த ஜாமா உங்களோட. ஓகேங்களா, கேம் கேரக்டர் சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு இந்த $42 இந்த $42 ஜாமா கொடுத்து வாங்கிறீங்க ஒரு எக்ஸசரி ஜாமா. ஸோ இந்த ஜாமான நீங்க டெய்லி பயன்படுத்துறீங்களா இல்லையான்றதான் கேள்வி. அதாவது அந்த கேமை டெய்லி நீங்க பிளே பண்ண போறீங்களா இல்லையான்றதான் கேள்வி. பிளே பண்ணி வின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஜெரா டோக்கன் இருக்குது. பிளே பண்ணாம இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை. ஸோ அப்ரோச் எப்படி இருக்கணும், ஒவ்வொரு நாளும் நீங்க கேம் விளையாண்டுட்டே தான் இருக்கணும். ஓகே, எவ்வளவு நேரம்? ஒரு நாளைக்கு 5 to 15 நிமிஷம் வரைக்கும் தான் நீங்க விளையாட போறீங்க. 5 கேட்டர் இருந்தாக்கா. இதே 3 கேட்டர் இருந்தாக்கா 10 நிமிஷத்துக்குள்ள தான் நீங்க விளையாட போறீங்க. இதே ஒரு கேட்டர்னாக்கா 3 நிமிஷம் தான் நீங்க விளையாட போறீங்க. இவ்வளவுதான் மெத்தட் இதோட. ஸோ டோன்ட் டெல் மீ ஒன் ஹோல் டே, ஒரு நாள் ஃபுல்லா 5 நிமிஷம் கிடைக்கல, 10 நிமிஷம் கிடைக்கல, 15 நிமிஷம் கிடைக்கலனாக்கா அது வந்து புல்ஷிட். அது வந்து ஒண்ணுமே இல்லை. அது வந்து அவங்கள ஏமாத்திக்கிறதா. ஓகே, ஸோ இதுதான் இந்த மெத்தட் ஆஃப் இந்த கேமை எப்படி நம்ம சுவாரஸ்யமா நம்ம வாழ்க்கை தரத்தை மாத்துறதுக்கு. ஓகே, அடுத்து இந்த ஒவ்வொரு மேட்ச்க்கும் அவங்க விளையாடுற போது கண்டிப்பா அந்த இடத்துல ரெஃபரல் ஏர்னிங் இருக்கும். ஓகேங்களா, ரெஃபரல் லிங்க் இருக்கும், அவங்க ரெஜிஸ்டர் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த ரெஃபரல் லிங்க் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் லைனாக்கா லெவல் 1 சொன்னாக்கா அவங்களுக்கு வந்து 20% கமிஷன் கிடைக்குது. யாருக்கு? இப்ப இவருக்கு வந்து ஒரு கேம் விளையாண்டுருக்காரா, ஒரு கேம்ல இங்க இருக்கு, ஒரு கேம் விளையாண்டுருக்காரா, ஒரு கேமுக்கு அவருக்கு வந்து 0.59 டோக்கன் கிடைச்சிருக்கா. ஸோ உங்களுக்கு அதுல இருந்து 20%, இதுல இருந்து உங்களுக்கு 20% வின்னிங். ஸோ அப்போ ஒரு நாளைக்கு ஒரு கேரக்டர்கிட்ட அவர் வந்து 0.295 எடுக்கிறாரா, அதுல இருந்து 20% உங்களுக்கு. ஏன் நான் கேம் ரொம்ப எம்பசைஸ் பண்றேன்னாக்கா, ஸ்டேக்கிங் சொன்னாக்கா உங்களுக்கு வந்து நிறைய கேள்விகள் வரும், நிறைய ஆன்சர்கள் வரும். ஆனா இதே வந்து கார்ட் ஜெராக்கா சொன்னாக்கா அவங்க வாங்கிட்டாங்க, கார்ட் அவங்களுக்கு வந்துருச்சு, இதுக்கு மேல அவங்க ரிசர்வ் பண்ண மாட்டாங்க. அதாவது எப்படின்னாக்கா ஒரு பிளே ஸ்டோர் அவங்க ஆர்டர் பண்றாங்க, அவங்களோட டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு மூலியமா பிளே ஸ்டோர் ஆர்டர் பண்றாங்க, ஆர்டர் பண்ணி பேமெண்ட் வெட்டிக்கிச்சு, அந்த கம்பெனி வந்து பேமெண்ட் பிளே ஸ்டோர் ப்ராடக்ட் அவர்கிட்ட அனுப்பிடுச்சு.
அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. அந்த கஸ்டமருக்கும் அந்த கம்பெனிக்கான டீல் முடிஞ்சிச்சு. இதுக்கன்ட்டு அந்த பிளேயர் அந்த பிளே ஸ்டேஷன் விளாடுறாரா விளாடலையான்றதுதான் கேள்வி. விளாண்டாருனாக்கா அவருக்கு தான் லாபம். ஆனா அது நார்மல் பிளே ஸ்டேஷன் லாபம் இல்லை. ஆனா இதே நம்ம ஜேரால வந்து லாபம் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ண, ஒவ்வொரு நாளும் சும்மா உங்களோட கஸ்டமருக்கு உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்க எடுத்து பிரதர் விளாண்டிங்களா, பிரதர் விளாண்டுட்டீங்களா, பிரதர் விளாண்டுட்டீங்கன்னா சொல்லிட்டு சும்மா கேட்டுட்டு இருக்கோம். ஸோ 3வது நாள் 4வது நாள் வரும்போது அந்த பிரதர் சொல்லுவாரு, பிரதர் எனக்கு தெரியும் பிரதர், கவலைப்படாதீங்க, நான் ஆடுவேன் பிரதர்னு சொல்லுவாரு. ஸோ அப்படி நீங்க இன்னொரு சிம்பிளா சொல்லலாம், பிரதர் விளாடுங்க பிரதர், காசு பிரதர், ஃப்ரீ மணி பிரதர், ஓகே ஓகே பிரதர், ஃபினிஷ். 5வது நாள் 6வது நாள் அவரே சொந்தமா ஆட்டோமேட்டிக்கா எல்லாம் போட்டுக்குவாரு. இதுதான் இந்த இடத்துல டிஃபரன்சஸ் ஆஃப் கேம் அண்ட் ஸ்டேக்கிங். அண்ட் டோட்டல் பே அவுட் பார்த்தீங்கன்னாக்கா 20 லெவல்ஸ்க்கான பே அவுட். 20 லெவல்ஸ்க்கான பே அவுட். மொத்த பே அவுட் பார்த்தீங்கன்னாக்கா 120%. ஸோ யாரு வேணா இந்த இடத்துல கேம் விளாட முடியும், யாரு வேணா இந்த இடத்துல வந்து வின் பண்ண முடியும். ஸோ 20 லெவலுக்கு ஏர்னிங் உங்கள்கிட்ட இருக்கு. உங்களுக்கு வேணும்னு சொன்னாக்கா ஜேரா டோக்கன் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். ஐ மீன் ஜேரா கேம் நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் மார்க்கெட்ல. அண்ட் அவங்களுக்கும் ஸ்டேக்கிங் பண்ண வைக்கலாம். ஸோ உங்களுக்கு 2 இன்கம் கிடைக்கும். ஒரு 2 ஜேரா தூக்கி போட்டு அவங்க லாகின் பண்ணி அந்த இடத்துல டிபியில லாகின் பண்ணி அவங்களுக்கு ஸ்டேக்கிங் பண்ண விட்டுருங்க. உதாரணத்துக்கு இப்ப இந்த நபர் வந்து அவர் போயிட்டு அவர் ஃப்ரெண்ட்ட அந்த இந்த ஜேரா கேம் காட்டுற போது அவருக்கு அந்த இடத்துல 2 ஜேரா ஸ்டேக்கிங் பண்ணிருப்பாரு. ஸோ அவரோட ஃப்ரெண்ட் அவங்க விளாடுற போது, அதாவது மிஸ்டர் ஏ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்னா மிஸ்டர் பி வந்து ஏயோட ஃப்ரெண்டா இருப்பாரு. ஸோ மிஸ்டர் பி விளாடுற போது அந்த இடத்துல மிஸ்டர் ஏக்கு ப்ராஃபிட் இருக்குது. ஏன்னாக்கா அந்த இடத்துல வந்து அவர் 2 ஜேரா ஸ்டேக்கிங் பண்ணிருப்பாரு. சிம்பிள். புரியுதுங்களா? ஸோ அதுக்காகட்டு நீங்க வந்து அவர் வந்து 2, 3, 4 அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்டேக்கிங் பண்றதுக்கு நீங்க அவர் ப்ரொபோஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து மோஸ்ட் ஈஸியஸ்ட் வே டு ப்ரொமோட் ஜேரா. மார்க்கெட்ல நீங்க போயிட்டு கிரிப்டோ கரன்சி இருக்குது, லீடர் வாங்க நீங்க கூவிட்டு இருந்தீங்களே, எந்த ஒரு லீடரும் வர மாட்டாங்க. வருவாங்க, உங்கள்கிட்ட இது வேணும் அது வேணும் இது வேணும் அது வேணும்ட்டு உங்களை போட்டு டார்ச்சர் பண்ணி உங்களை இது பண்ணிடுவாங்க. பட் ஆனா இதே நீங்க கேம் சொல்லிட்டு நீங்க போனீங்கன்னாக்கா உங்களோட லைஃப் சூப்பர் ஈஸியா இருக்கும். பிளஸ் அந்த இடத்துல அவங்க கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு போட்டு கார்டு வாங்கிக்குவாங்க. அவங்கள ப்ளே பண்ண சொல்லுங்க. ப்ளே பண்ண கேட்டு ஆட்டோமேட்டிக்கா அந்த வின் கார்டு அப்புறம் அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு என்ன நடக்குதுன்ட்டு. அண்ட் அந்த வின்னிங் அவங்க வந்து ரியல் டைமா அவங்களோட வித்ட்ரா பண்ண முடியும். டு த பேங்க், டு த கார்டு, டு த இ வாலெட், டு த வாட், டு த டோக்கன், எனிதிங். ஓகே, ஸோ இதான் இந்த கேமோட ஈஸி மெத்தட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் ஆர் எக்ஸ்பிளனேஷன். நான் எப்போதும் சொல்லியிருப்பேன், என்னோட நெய்பருக்கு இந்த மெத்தட் நான் ரொம்ப சிம்பிளா ஒரு 2-3 நிமிஷத்துலேயே சொல்லி கொடுத்தேன். அவர் பிடிச்சிக்கிட்டாரு அண்ட் அவர் ப்ளே பண்ணாரு. இன்னைக்கு அவர்கிட்ட மொத்தம் 17 கார்டு இருக்குது. ஏன்? சிம்பிள். ஆன்சர் ரொம்ப ரொம்ப சிம்பிள். எங்க போச்சு அது? ஓகே, இந்த 5 கேரக்டர் ஒரு நாளைக்கு 25 தடவை விளையாட முடியும். அப்ப ஒரு நாளைக்கு 30 செகண்ட் ஒரு கேரக்டர், ஒரு மேட்ச்க்கு 5 மேட்ச்க்கு 150 மினிட்ஸ். ஓகே, அப்ப 150 மினிட்ஸ் ஒரு கேரக்டருக்கு 3 மினிட்ஸ், 5 கேரக்டருக்கு 15 மினிட்ஸ். ஸோ அந்த 15 மினிட்ஸ் கழிச்சக்கையோட அவர் எல்லா காட்டும் விளாண்டு முடிச்சக்கையோட அவர் ஏர்ன் பண்ணியிருப்பாரு. அந்த இடத்துல அவருக்கு ஏர்னிங் கிடைச்சிருக்கும். ஸோ டூ யூ திங்க் அவர் வந்து ஒரே ஒரு மெத்தட் தான் அவர் யோசிப்பாரு, இதே நான் போயிட்டு வெளியே நான் வேலை செஞ்சிருந்தா காலைல 10 மணிலேருந்து ராத்திரி 6 மணி 7 மணி வரைக்கும் நான் மாடா உழைச்சிருக்கணும், எனக்கு இவ்வளவு சம்பளம் கிடைக்கும். பட் ஆனா இந்த இடத்துல இந்த காட்டை நான் வாங்கி நான் ப்ளே பண்றதுனால சிம்பிள், அதே 8 ஹவர் 10 ஹவர் நான் வேலை செய்யணும்னு அவசியம் இல்லை. பட் நான் வேலை செய்யறதுனால என்னோட இஷ்டம். ஆனா இந்த காட்டோட வின் பண்றது வந்து என்னோட சம்பளத்தோட அதிகமா இருக்கு, இதோட வருமானம்ட்டு யோசிப்பாரு. ஒரு நாளைக்கு ஆனா அந்த இடத்துல அவர் 8 ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவாரு, இந்த இடத்துல 15 நிமிஷம் தான் ஸ்பெண்ட் பண்ணிக்காரு. ஸோ எப்படா அவர் வந்து அவரோட லஞ்ச் டைம் வரும்னு வெயிட் பண்ணுவாரு இந்த கேம் விளாடுறதுக்கு. ஓகே, இந்த கேம் விளாடுறதுக்கு லாண்ட கேடு என்ன பண்ணுவாரு, 15 நிமிஷம் முடிஞ்சிருச்சா அவருக்கு வந்து அப்படியே ஏர்ன் பண்ணணும்னு தோணும். என்ன பண்ணுவாரு, அடுத்து 6வது கேரக்டர் வாங்குவாரு.
7வது கேரக்டர் வாங்குவார், 8வது கேரக்டர், 9வது கேரக்டர், 10வது கேரக்டர், அப்படி போய்கிட்டே இருப்பாரு. ஏன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் 3 நிமிஷம் 3 நிமிஷம் 3 நிமிஷம் 3 நிமிஷம் போயிட்டே இருக்கும். அப்ப 10 கேரக்டருக்கு 1/2 மணி நேரம் தான் ஒரு நாளைக்கு. சிம்பிள். 1/2 மணி நேரத்துல அவர் பாதிக்கு பாதி வின் பண்ணாலும் அவருக்கு நத்திங் டு லூஸ். ஆனா இதே நிறைய பேர் வந்து யோசிக்காம இருப்பாங்க. வெளியே வேலை செஞ்சுக்கிட்டு அந்த 1/2 மணி நேரத்தை செலவு பண்ணும். கோ அஹெட், நோ ப்ராப்ளம். இட்ஸ் யோர் சாய்ஸ். இது உங்களோட கேம்.